Hey guys, welcome back. ஸோ இந்த வீடியோவில் greedy method அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். greedy method அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் greedy method. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு லோக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு லோக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு எய்மிங் தட் இட் வில் லீட் டு அ குளோபல் சொல்யூஷன். ஸோ லோக்கலாக நீங்கள் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் மேக் பண்ணீங்க அப்படின்னா அது குளோபலி அந்த ஹோல் ப்ராப்ளமுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக வருங்கிறது தான் greedy மெத்தடோட மெயின் ஐடியா. ஓகேவா? ஸோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நீங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, யூ நீட் அ பெட்டர் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, நீங்க இங்க இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் வேணும்னா என்ன வேணும்? ஒரு நல்ல ஜாப் வேணும். ஒரு நல்ல ஜாப் வேணும்னா என்ன வேணும்? ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு காலேஜ் வேணும். கரெக்டா? ஸோ நீங்க இங்க இருக்கீங்க, இப்போதான் நீங்க ஸ்கூல்ல முடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு உங்களோட ஓவரால் ப்ராப்ளம் பார்த்தா ஒரு குட் ஃபியூச்சர். பட் இப்போ நீங்க மேக் பண்ண போற லோக்கல் டெசிஷன் என்ன? ஒரு நல்ல காலேஜ் சூஸ் பண்றது. இந்த காலேஜ் சூஸ் பண்றதுங்கிறது ஒரு லோக்கல் டெசிஷன். அதாச்சும் இந்த ஓவரால் ப்ராப்ளமுக்கு இதுதான் சொல்யூஷன் கிடையாது. பட் இட் மைட் லீட் டு த பெட்டர் சொல்யூஷன். கரெக்டா? ஸோ நீங்க இங்க ஒரு லோக்கல் டெசிஷன் மேக் பண்ணிருக்கீங்க. இது வந்துட்டு குளோபல் சொல்யூஷன். ஸோ இந்த காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் அது இதுன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு வருது. ஜாப் வரும்போது அதுல வந்துட்டு எகைன் பெட்டர் கம்பெனி எதுன்னு பாக்குறீங்க உங்க லொக்காலிட்டியில இருக்கிறத பொறுத்து. அண்ட் அதுல கொடுக்குற பேக்கேஜ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுல நீங்க சூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? அதுல ஒரு பெட்டர் சொல்யூஷன் நீங்க தேடுவீங்க. ஸோ அட் ஈச் ஸ்டெப் யூ மேக்கிங் அ பெட்டர் சாய்ஸ். அந்த மாதிரி பெட்டர் சாய்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளமுக்கே ஒரு பெட்டர் சொல்யூஷன் கிடைக்குங்கிறது தான் greedy மெத்தடோட ஐடியா. ஓகேவா? அண்ட் இன்னொன்னு, greedy method it is often applied to problems which require optimal solution. ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். See, there can be multiple solutions to a problem, but there will be only one optimal solution. சரி, அது என்னன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் நீங்க இங்க இருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு சம் பவுச்சஸ் ஆஃப் காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் பவுச்சில் வந்துட்டு 5 ரூபி காயின்ஸ் இருக்கு. அடுத்த பவுச்சில் வந்து 10 ரூபி காயின்ஸ் இருக்கு. அடுத்த பவுச்சில் 20 ரூபி காயின்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு. உங்க ஃப்ரெண்ட் கேட்கறாரு எனக்கு ஒரு 45 ருபீஸ் கொடு அப்படின்னு. அண்ட் ஹீஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் அ கண்டிஷன் தட் எனக்கு மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வச்சு கொடு அப்படின்னு. அதாச்சு இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பவுச்சில் 5 ரூபி காயின்ஸ் இருக்கு, செகண்ட் பவுச்சில் 10 ரூபி காயின்ஸ் இருக்கு, தேர்ட் பவுச்சில் 20 ரூபி காயின்ஸ் இருக்கு. ஓகேவா? அவருக்கு தேவை வெறும் ஒரு 45 ருபீஸ் தான். ஸோ இப்போ நீங்க 45 ருபீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? நீங்க 5 ரூபி காயின்ஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9 5 ரூபி காயின்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 45 வந்துடும். கரெக்டா? அண்ட் 10 ருபியில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 4 10 ருபீஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு 5 ருபி மட்டும் எடுத்தோம்னா 45 வந்துடும். அண்ட் 20ல எடுத்தோம்னா 2 20 ருபி காயின், ஒரு 5 ருபி காயின் கிடைச்சாலே போதும். அவர் கேட்கறது என்ன? மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன? 2 20 ருபி காயின், ஒரு 5 ருபி காயின். அப்படி போடும்போது டோட்டலி வில் மீன் ஜஸ்ட் 3 காயின்ஸ். கரெக்டா? இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். என்னதான் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் இருந்தாலும் அவங்க கேட்குற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற ஒன்று ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷனுங்கிறது ஆர் இந்த greedy மெத்தட் எல்லாமே வில் கம் டு ப்ராப்ளம்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம்ங்கிற மாதிரி கேட்குற ப்ராப்ளம்க்கு எல்லாம் ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுப்போம். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள்னா நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க ஒரு ஜங்கிள்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ நீங்க வெளியில போறதுக்கான பாத் தேடிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க இங்க இருக்கீங்க, இங்க ஒரு பாத் இருக்கு, இங்க ஒரு பாத் இருக்கு. இங்க ஒரு சைன் போர்டில் வந்துட்டு இங்க 10 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு, இதுல வந்துட்டு 4 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஷார்டஸ்ட் பாத் இருக்கு, சரி அப்ப இந்த சைட் போயிடலாம் நீங்க போறீங்க. அண்ட் இங்க இது வந்து திருப்பி ரெண்டா பிரியுது, ஒன்னு வந்துட்டு 6 இன்னொன்னு 3ன்னு. you will go with 3. So I am making local decisions at each level. ஸோ இந்த மாதிரி போனால் நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாங்கிற ஒரு பிலீஃப்ல நீங்கள் போறீங்க. கரெக்டா?
இதுதான் கிரீடி மெத்தடோட அப்ரோச். சரி, ஓகே. கிரீடி மெத்தட்ல பார்க்கும்போது இட் இஸ் எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இதுலயும் ஒரு பெட்டர் சொல்யூஷனை எய்ம் பண்ணி நீங்க டெசிஷன் மேக் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. இது வந்துட்டு என்னது பேக் ட்ராக்கிங் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங்கை விட எஃபிஷியன்டான ஒன்று தான். ஏன்னு பார்த்தா இப்போ பேக் ட்ராக்கிங்லலாம் சே இப்போ நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி மேக்கிங் மல்டிபிள் டெசிஷன்ஸ். அதாச்சும் ஒரு டெசிஷன் ஒர்க் ஆகலைன்னா திருப்பி யூ வில் பி மேக்கிங் நியூ டெசிஷன். ஓகேவா? அதை எக்ஸ்பிளைன் பண்ணா லைக் சரி இப்படி ஒரு பாத் இருக்கு ஒரு சம்திங் லைக் திஸ். ஸோ இப்படி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பாத்துல போறீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே டெட் எண்ட் வந்துருது இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும், டெட் எண்ட் வந்துருச்சு. திருப்பி என்ன பண்றீங்க? பேக்ல போயிட்டு கீழே வரீங்க, கீழே போய் இப்படி போயிடுறீங்க. ஓகேவா? ஸோ யூஆர் ட்ராக்கிங் பேக். ஒரு டெசிஷன் மேக் பண்ணிட்டு அந்த டெசிஷன் சரியா இல்லைன்னா திருப்பி வந்துட்டு வேற டெசிஷன் மேக் பண்றீங்களா, இது பேக் ட்ராக்கிங். பட் கிரீடி மெத்தட்ல அந்த மாதிரி பேக் ட்ராக்கிங் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச்சா ஒரு டைம் மட்டும்தான் நீங்க பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இதனால கிரீடி மெத்தட் ஒரு எஃபிஷியன்ட் அப்ரோச்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் பார்த்தா செலெக்ஷன் சார்ட். கரெக்டா? செலெக்ஷன் சார்ட்டுமே கிரீடி அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் சார்ட்ல பேசிக்காக என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மளுக்கு 10, 6, 8, 0ன்னு இப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வச்சுட்டு அதுல இருந்து மற்ற எல்லா இதுலையும் எது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்குமா அதை கண்டுபிடிச்சு ஸ்வாப் பண்ணிடுவோம். இப்படி தானே பண்ணுவோம். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இதில் 0, 6, 8, 10 வரும். ஸோ என்ன பண்றோம்? ஒவ்வொரு இடத்துலையும் we are finding the minimum value and swapping it. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால லோக்கல் சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? அடுத்ததுன்னு பார்க்கும்போது 6 வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுல பார்ப்போம். இதுல பார்க்கும்போது 6 தான் மினிமம் எலிமெண்ட். ஸோ எதுவும் பண்ண மாட்டோம். அண்ட் 8 அண்ட் தென் 10 ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டர் தான் இருக்கு. ஸோ லோக்கல் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஓவராலா இந்த இது சார்ட் ஆயிடுதுங்கிறது தான் செலெக்ஷன் சார்ட்டோட ஒரு அப்ரோச். இது வந்துட்டு ஒரு கிரீடி மெத்தட் தான். ஓகேவா? பட் கிரீடி மெத்தட் வந்துட்டு எப்பயுமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நமக்கு நம்ம ப்ராப்ளம் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். அதாச்சும் நீங்க இது பண்ணீங்கன்னா இது நடக்கும், இது பண்ணா இது வரும் அப்படிங்கும்போது நீங்க அந்தந்த இடத்துக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு போகும்போது குளோபல் சொல்யூஷன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த மாதிரி கொடுக்காம there can be situations where you have to backtrack and make a new decision அப்படின்னா greedy method is not the better choice. ஏன் சொல்றேன்னா say for example இங்க இப்படி ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ இப்படி இருக்கு 10, 5, 1. இங்க வந்துட்டு 4 and 20 இருக்கு. இங்க வந்துட்டு உங்களுக்கு say ஒரு 6. ஓகே, இங்க வந்துட்டு ஒரு 15 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க லீஃப் நோட ரீச் பண்ணும். ஓகேவா? ஏதோ ஒரு லீஃப் நோட ரீச் பண்ணும். ஆனா நீங்க எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்னா கிரீடி மெத்தட் யூஸ் பண்ணி ரீச் பண்ணும். கிரீடி மெத்தட் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த 10ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாக்குறீங்க. மினிமம் நோடுன்னு பார்த்துட்டு 4க்கு போயிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இங்க வரும்போது பெட்டர் சொல்யூஷன் உங்களுக்கு 4 மாதிரி தெரியுது, நாட் 5. ஏன்னா 5 வந்து ஒரு கிரேட்டர் வேல்யூ இல்லை. ஸோ 4க்கு வந்துட்டீங்க. இப்போ 4ல வந்து 20 15 பார்த்தா 15. ஸோ கோயிங் வித் 15. இப்போ டோட்டல் வேல்யூ என்ன? 10 + 4 + 15 போட்டா இது 14 அண்ட் இது வந்து 29. டோட்டல் வேல்யூ 29 வருது. அண்ட் அதே இது இங்க வரீங்க. இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து 5ங்கிறது வருது அண்ட் தென் 1 வருது. இந்த சைட்ல நீங்க ட்ராக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் என்ன வருது? 16. இதுதான் இதுக்கான ஆப்டிமல் சொல்யூஷன் கூட. பட் கிரீடி மெத்தட் இங்க ஒர்க் ஆகல. கரெக்டா? ஸோ தெர் ஆர் கேசஸ் வேர் கிரீடி மெத்தட் ஓன்ட் ஒர்க். அதாச்சும் இந்த லோக்கல் சொல்யூஷன் ஒரு லீட் குளோபல் சொல்யூஷனுங்கிற கான்செப்ட் ஒர்க் ஆகாது எல்லா கேசஸ்லயும். ஸோ இப்போ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சிம்பிளிசிட்டி, ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஏன்னா நீங்க ஒவ்வொரு இதுலையுமே
நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு லோக்கலா இருக்க பெட்டர் சொல்யூஷனை தேடி தான் போறீங்களே தவிர ஓவரால் ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷன் ஃபைன் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் ஆன அப்ரோச். அண்ட் தென் எஃபிஷியன்சி ஆஃபன் ஃபாஸ்டர் அண்ட் ரெக்வயர்ஸ் லெஸ் மெமரி. ஏன்னா இதுல வந்துட்டு நீங்க திருப்பி ரீட்ராக்ல எங்கேயுமே பண்ணல. ஒரு பாத்துல நீங்க போறீங்கன்னா அந்த பாத்தோட தான் போயிடுறீங்க. திருப்பி திருப்பி அந்த இதை லைக் பேக் ட்ராக் பண்ணிட்டு ஃபர்தர் சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஸோ எஃபிஷியன்சி அதிகமா இருக்குங்கிறாங்க. அதர் அல்காரிதம்ஸ்க்கு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆர் பேக் ட்ராக்கிங். அண்ட் தென் ஆப்டிமல் ஃபார் சம் ப்ராப்ளம்ஸ். அதான் சொன்னோம் இல்லையா, லைக் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு தான் லைக் இது கிரீடி மெத்தட் ஒர்க் ஆகும். அண்ட் ஒரு இது வந்து டைக்ஸ்ட்ரா அல்காரிதம். எஸ், டைக்ஸ்ட்ரா அல்காரிதம்ல என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நோட்லயுமே லைக் அட்ஜசன்ட் வெர்டிசஸை பார்ப்போம். அதுல எதோட எட்ஜ் வெயிட் வந்து கம்மியா இருக்கோ, லைக் இந்த கரண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி எது கம்மியா வருதோ அந்த வெர்டெக்ஸ் டிராவல்ஸ் பண்ணிட்டே போயிடுவோம். லைக் ஓவராலா சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டிஸுக்குமே நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஒரு சோர்ஸ்ல இருந்து. ஸோ எஸ், அதுவுமே ஒரு கிரீடி மெத்தடுக்கான எக்ஸாம்பிள். அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது டசன்ட் ஆல்வேஸ் yield ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ அந்த கிராஃப் வச்சு ஒன்று பார்த்தோம் இல்லையா, யூ கேன் டேக் தட் as an example and ignores future consequences. ஸோ மெயினாக இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்ல ஒரு டெசிஷனை மேக் பண்ணிட்டு அடுத்தடுத்தது போயிடுறதுனால யூ கேன் மேக் ஃபர்தர் டெசிஷன்ஸ். கரெக்டா, ஃபர்தர் டெசிஷன் இந்த சென்ஸ் நீங்க திருப்பி ஆல்ரெடி பண்ண சாய்ஸை யூ கேன் மாடிஃபை. ஸோ அதுதான் இதில் இருக்க மேஜர் ப்ராப்ளமே. ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த கரண்ட் ஸ்டெப், நாட் தி என்டையர் ப்ராப்ளம். Problem specific works well only for the problems where local choices lead to global optimization. So greedy method is ஒரு basic introduction. So further videos we'll see other algorithms as well. So உங்களுக்கு doubt ஏதாச்சும் இருந்தா கீழே comment பண்ணுங்க. Thank you.